ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். சம்மர் வந்தாலே பவர் கட்டும் கூடவே சேர்ந்து வந்துடும். நீங்கள் என்னைக்காச்சும் வச்சுருக்கீங்களா சம்மரில் ஏன் அதிகமாக பவர் கட் வருது அப்படின்னு? எதனால் அப்படின்னா, சம்மரில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரோட வீட்லேயும் ஃபேனு, ஏசி இது எல்லாத்தையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, லோடு அதிகமாக கன்சியூம் பண்ணும். லோடு அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, லோ வோல்டேஜ் பிரச்சனைகள் அண்ட் பவர் டிமாண்டு இதெல்லாம் வந்து உருவாகும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, பவர் கட்டு அடிக்கடி உருவாகுது. சம்மரில் பவர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் நைட் டைம்லேயும் வந்து பவர் இல்லை அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டி. நம்மளால நிம்மதியாக தூங்க முடியாது, காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போனாலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் இன்வெர்டர். ஒவ்வொரு வீட்லையும் இன்வெர்டர் இருந்தது அப்படின்னா சம்மர் டைமில் இது மாதிரி வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இன்வெர்டர் அப்படின்னா என்ன, இன்வெர்டரில் என்னென்ன காமனெல்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வீட்டுக்கு தேவையான இன்வெர்டரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெர்டர் அப்படின்னா என்ன? இன்வெர்டர் அப்படிங்கிறதே வந்து தப்பான டேர்ம் தான். ஆக்சுவலாக இதை யூபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். யூபிஎஸ் அப்படின்னா என்னன்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. அப்போ இன்வெர்டர் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இன்வெர்டர் அப்படிங்கிறது வந்து யூபிஎஸ்ல யூஸ் பண்ணுற ஒரு காம்போனன்ட் தான். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்ல என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். மேஜராக யூபிஎஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஸ்டாண்ட் பை யூபிஎஸ், லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ். ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, ஆர் ஸ்மால் அப்ளையன்சஸ் ஏதாவது வெயிட் மிஷின் அது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் அதுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் மோஸ்ட் காமனாக எல்லாருடைய வீட்லையும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் யூபிஎஸ். ஆன்லைன் யூபிஎஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த எலக்ட்ரிக்கு ஹை சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இடத்துல வந்து ஆன்லைன் யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் யூபிஎஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பை யூபிஎஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்ட் பை யூபிஎஸோட டயக்ராம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம பவர் அவுட்லெட்லேருந்து டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்கும், அது வழியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து பவர் கட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பேட்டரியிலேருந்து பவர் சோர்ஸ் எடுத்து அது வந்து ஆப்ரேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர், பேட்டரி, இன்வெர்டர். இப்போ நார்மல் கண்டிஷனில் பவர் சப்ளை நம்ம வீட்டுக்கும் போயிட்டு இருக்கும், அதே நேரத்தில் சார்ஜருக்கு போய் சார்ஜர் மூலயமா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து பவர் கட் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்து இந்த இன்வெர்டர் கனெக்ஷனுக்கு வந்து மாறிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேட்டரியிலேருந்து பவர் இன்வெர்டருக்கு போய் இன்வெர்டர் மூலயமா நம்ம வீட்டுக்கு வந்து வரும். இதுதான் வந்து ஸ்டாண்ட் பை யூபிஎஸோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் யூபிஎஸ். ஆன்லைன் யூபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பவர் சப்ளை டைரக்டா இன்வெர்டர்லேருந்து தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஏசி பவர்லேருந்து வரும். பவர் கட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்வெர்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆன்லைன் யூபிஎஸ் எப்படின்னா, உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கிறதே வந்து இன்வெர்டர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு பவர் கட் ஆனாலும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது, பவர் கட் ஆனதுக்கான அறிகுறியே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு, இந்த ஹை ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அது மாதிரி இடத்துல தான் ஆன்லைன் யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா வீடுகள்லையும் வந்து லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கான சர்ஜ் சப்ரஸர் அண்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஆர் ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து அதை கரெக்ட் பண்ணி கரெக்டான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காம்போனன்ட்ஸ் எதுவும் ஹை வோல்டேஜ் ஆர் லோ வோல்டேஜால அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இதே மாதிரி பவர் கட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் மாதிரி தான். பவர் கட் ஆச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து எனேபிள் ஆகி இது வந்து பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை வந்து எடுத்து நமக்கு தேவையான அப்ளையன்சஸ் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் யூபிஎஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூபிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்னன்னா ஏசி அண்ட் டிசி. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? டிசி அப்படின்னா டைரக்ட் கரண்ட். இது வந்து நம்ம பேட்டரியிலேருந்து வருது இல்லையா, இதை தான் வந்து நம்ம டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவோம். இப்போ பவர் அவுட்லெட்ல இருந்து வர்றதை வந்து நம்ம ஏசி கரண்ட்னு சொல்லுவோம். ஏசி கரண்ட்ங்கிறது வந்து ஆல்டர்னேட் கரண்ட். இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா
சிங்கிள் லைனா இருக்குல்ல, இதுதான் வந்து டிசி கரண்ட். இப்போ இது மாதிரி வேவ்ஸ் மாதிரி வர்றது தான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அடுத்தது வந்து சர்ஜ் சப்ரஸர். சர்ஜ் சப்ரஸருங்கிறது வந்து நம்ம வோல்டேஜில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆர் ஏதாவது ஹார்மோனிக்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த சர்ஜ் சப்ரஸரில் வந்து இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர். வோல்டேஜ் ரெகுலேட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மாதிரி தான். என்னன்னா இப்போ ஹை வோல்டேஜ் ஆர் லோ வோல்டேஜ் இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வோல்டேஜ் வந்து தரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்ளையன்சஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இன்வெர்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து இப்போ பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டரியிலேருந்து டிசி அவுட்புட் வந்து வரும். ஆனா நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே ஏசி கரண்ட்ல தான் வந்து ஒர்க் ஆகும். அதனால நம்ம டிசி வந்து டைரக்டா கொடுத்தா நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் வந்து எதுவும் ஒர்க் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிசி வோல்டேஜை வந்து நம்ம ஏசி வோல்டேஜா வந்து மாத்துறோம். அதுக்கு யூஸ் பண்ற காம்போனன்ட் தான் இன்வெர்டர். இந்த ஸ்ட்ரைட் லைனா இருக்கிறத இது மாதிரி வேவ் ஃபார்மா மாத்துறது தான் இந்த இன்வெர்டரோட வேலை. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான யூபிஎஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இங்க இந்த டேபிள்ல நான் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK வீட்டுக்கான பவர் ரெக்குயர்மெண்ட் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK ஹவுஸ்ல ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் இருக்கும். ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டு, ஃபேனு, சார்ஜர். அதே மாதிரி ஹாலில் ஒரு லைட்டு, ஃபேனு, சார்ஜர் அண்ட் டிவி. கிச்சன்ல வந்து ஒரு லைட்டு, பாத்ரூம்ல ஒரு லைட்டு, இது மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதோட பவர் கன்சப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 20 வாட்ஸ், ஃபேனுக்கு வந்து 75 வாட்ஸ், சார்ஜருக்கு வந்து ஒரு 65 வாட்ஸ். இது மாதிரி ஹாலுக்கும் வந்து அந்த பவர் கன்சம்ஷன் போட்டிருக்கேன். இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட மொத்த ரெக்குயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 425 வாட்ஸ். இது வந்து 1 BHKக்கான ரெக்குயர்மெண்ட். இப்போ 425 வாட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 425 வாட்ஸ்லேயே நம்ம யூபிஎஸ் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு யூபிஎஸோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு யூபிஎஸோட பவர் வந்து ஒரு 100 VA இருக்குன்னா அதில் வந்து 75 VA மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மீதி 25 VA வந்து அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் அண்ட் அதர் லாசஸ் மூலயமா அது வந்து ட்ரெயின் ஆகிடும். அதனால நம்ம 75% தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 425 வாட்ஸ்ல 75% எஃபிஷியன்சியா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 531 வாட்ஸ் வரும். இப்போ இந்த 531 வாட்ஸ்ல நீங்க 75% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 425 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். 1 BHKவுக்கு நம்ம மேலே கொடுத்துருக்கிற லோடோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து 600 VAவில் தான் வந்து யூபிஎஸ் சிஸ்டம் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இங்கே வந்து நான் பவர் வந்து வாட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஆனால் யூபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா VA அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். VAங்கிறது என்னன்னா வோல்ட் ஆம்பியர். இதுவுமே வந்து பவரை தான் இண்டிகேட் பண்ணும். ஆனால் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா யூபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சோர்ஸ். அது வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் தருது. அதில் வந்து எந்த விதமான லாசஸுமே இருக்காது. அதனால அதை வோல்ட் ஆம்பியர்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. வாட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து கன்சியூமபிள் லோடு. அதனால இது வந்து வாட்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம யூபிஎஸ் பவர் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேட்டரி பவர் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம வீடுகளுக்கு வந்து டியூப்லர் பேட்டரி யூஸ் பண்றது தான் பெஸ்ட். இதுதான் நம்மளுக்கு வந்து லாங் லைஃப் தரும். ஸோ இதுல வந்து நான் கால்குலேஷன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பவர்ல பேட்டரி யூஸ் பண்ணா எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு பவர் பேக்கப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பவர் இது வந்து ஏஹெச்ல வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. ஏஹெச் அப்படின்னா என்னன்னா ஆம்பியர் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 100 AH பேட்டரி எடுத்துக்கலாம். 100 AH அப்படின்னா என்ன மீனிங்னா 100 ஆம்பியர் லோடு வந்து நம்ம 1 ஹவருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் இந்த கால்குலேஷன். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன். யூஸ்வலா இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்டேஜ் தான் இருக்கும். இது எப்படி வேரி ஆகும்னா 24 வோல்டேஜ், 48 வோல்டேஜ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க லோடு கன்சம்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இங்க வந்து 425 வாட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணதை இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேட்டரிக்குமே ஒரு எஃபிஷியன்சி இருக்கு. பேட்டரியுமே வந்து ஒரு 75 to 80% எஃபிஷியன்சில தான் ஒர்க் ஆகும். இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி இங்க கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு டைமிங் வந்து கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 AH பேட்டரி நம்மளுக்கு 425 வாட்ஸ் இது வந்து ஃபுல் லோடு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணும். இதுவே வந்து 50% ஆஃப் த லோடு தான் யூஸ் பண்றோம். அதாவது இதுல வந்து பாதி அப்ளையன்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து
4 ஹவர்ஸ் வரையும் பேக்கப் வரும். இது வந்து 100 AH பேட்டரிக்கு. இதே மாதிரி 150 AH பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடில் 3 ஹவர்ஸும் 50% லோடில் 6 ஹவர்ஸும் உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். அதே மாதிரி 200 AH பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லோடில் 4 ஹவர்ஸும் 50% லோடில் 8 ஹவர்ஸும் உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். இதுதான் வந்து கால்குலேஷன். இப்போ 2 BHKக்கான கால்குலேஷன் வந்து ஆட் பண்ணலாம். இதுவுமே 1 BHK ஹவுஸ் மாதிரி தான் நான் வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். அடிஷ்னலாக ஒரு ரூம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பாத்ரூம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பவர் ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 605 வாட்ஸ். 605 வாட்ஸ் வந்து நம்ம 75% யூபிஎஸ் எஃபிஷியன்சியோட கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 756 வோல்ட் ஆம்பியர் வந்து வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 வோல்ட் ஆம்பியரில் நீங்கள் யூபிஎஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 AH பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் லோடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 ஹவர் தான் நம்மளுக்கு வரும். இதுவே 50% லோடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 150 AH பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் லோடில் 2 ஹவர்ஸ், 50% லோடில் 4 ஹவர்ஸ். 200 AH பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் லோடில் 3 ஹவர்ஸ் அண்ட் 50% லோடில் 6 ஹவர்ஸ் வரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். இது வந்து 2 BHKவுக்கு. அடுத்தது 3 BHKவுக்கும் கால்குலேஷன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 வோல்ட் ஆம்பியரில் நம்மளுக்கு வந்து யூபிஎஸ் வந்து தேவைப்படும். அதே மாதிரி பேட்டரி கால்குலேஷன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே 200 AH பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 50% லோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது 5 ஹவர்ஸ் வரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். மோஸ்ட்டாக இந்த டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் லோடு அண்ட் 50% லோடில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து 50% லோடை விட கம்மியாக கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் டைம் இன்னும் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே வரும். ஓகே, இந்த எக்ஸல் ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான லோட் கால்குலேஷனை இந்த எக்ஸல் ஃபைலில் போட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு யூபிஎஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் யுவர் லோடு. இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து லோடு கால்குலேஷன் பண்ணோம்ல, அதே மாதிரி உங்களோட லோடு ரெக்குயர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு போட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லோடு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இதுதான் வந்து இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. நீங்கள் கம்மியான லோடு வந்து கால்குலேட் பண்ணி கம்மியான பவரில் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் கேவிஏ அண்ட் கிலோவாட் ரேட்டிங். இது நான் முன்னாடியே சொன்னது தான். சில இது வந்து கேவிஏவில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கிலோவாட்டில் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். லோடை கால்குலேட் பண்ணி இத்தனை கேவிஏவில் வந்து இத்தனை வாட்ஸ் வந்து அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போயிடக்கூடாது. அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணணும். அதாவது நான் சொன்ன மாதிரி 75% எஃபிஷியன்சியை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் யூபிஎஸ். இப்போ உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஹோல் ஹவுஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ் போடுறீங்க அப்படின்னா லைன் இன்ட்ராக்டிவ் யூபிஎஸ் வந்து நீங்கள் போடலாம். இதுவே வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு மட்டும் நீங்கள் போடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன அப்ளையன்ஸுக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்ட் பை யூபிஎஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் யூபிஎஸ்லாம் ஹவுஸுக்கு வந்து அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது வந்து இந்த வேவ் ஃபார்ம் வந்து நீங்கள் பார்க்கணும். பியூர் சைன் வேவா இல்லை மாடிஃபைட் சைன் வேவா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதாவது நம்ம இன்வெர்ட்டர்லேருந்து வர அவுட்புட் வந்து பியூர் சைன் வேவா இருக்கா மாடிஃபைட் சைன் வேவா இருக்காங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ மோஸ்ட்லி வந்து நீங்கள் பியூர் சைன் வேவை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா பியூர் சைன் வேவா இருக்கிறது தான் கரெக்டான வோல்டேஜ் ஃபார்மேட்டு. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களோட டிவைசஸ் வந்து எதுவுமே வந்து ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் வந்து ஏவிஆர், ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன். இது என்னன்னா இப்போ ஹையர் வோல்டேஜ் ஆர் லோயர் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு 230 வோல்ட் கரெக்டான அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு தரும். ஸோ அதனால ஏவிஆர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பேட்டரி டைப்பு, அதோட ரீப்ளேசபிலிட்டி, வாரண்டி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி டியூப்லர் பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அதில் வந்து நீங்கள் டிஸ்டில்டு வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது சார்ஜிங் டைம். எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த யூபிஎஸ் வந்து சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் அவுட்புட் சாக்கெட். அந்த யூபிஎஸ்ல எவ்வளோ அவுட்புட் சாக்கெட் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மெயின் திங் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ். ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ்னா என்னன்னா இப்போ ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கரெக்டான இண்டிகேஷன் பண்ணணும். இன்கேஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா உள்ளார உள்ள கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து எதுவுமே பாதிப்பாகாத மாதிரி அவங்க வந்து இன்டர்னலாக ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் வந்து வச்சிருக்கணும். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து வந்து டிஸ்பிளே அண்ட் மானிட்டரிங்.
இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி வந்து இன்னும் இருக்கு, எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது, அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து யூபிஎஸ் வாங்குறது நல்லது. அடுத்து வந்து பிராண்ட் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டையும் வந்து சஜஸ்ட் பண்ணல, இந்த பிராண்டை நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சஜஸ்ட் பண்ணல. நான் எப்படி பவர் செலக்ட் பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி பட்ஜெட் பிளானிங், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இன்கேஸ் உங்களோடது 1 BHK இருக்கலாம், உங்களோட பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம். ஃபியூச்சர் யூஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த யூபிஎஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம இன்வெர்டர் பவர் சூஸ் பண்ணுறது, என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான யூபிஎஸ்ஸை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஸ்டாப்பு இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இன்வெர்டருக்கான ஒயரிங் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா பழைய வீடுகள்லாம் வந்து இன்வெர்டருக்கான ஒயரிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பண்ணல அப்படின்னா அதுக்கான ஒயரிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூபிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நானுமே இடையில வந்து யூபிஎஸ்க்கு பதில் இன்வெர்டருங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.